Hi students, இன்னைக்கு chapter 3 algebra exercise 3.16ல fourth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If A equal to ஒரு matrixல values கொடுத்தாச்சு, then find the transpose of A. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா transpose of A ன்னு கண்டுபிடிக்கணும். So transpose of A னா என்னன்னு பாருங்க. So symbol A transpose பவர்ல போட்டுக்கோங்க equal to. So transpose னா ஒண்ணும் கிடையாது. கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி எழுதணும், காலமை ரோவா சேஞ்ச் பண்ணணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ ரோ என்ன இருக்குன்னு பாருங்க, 5 4 3 ஃபர்ஸ்ட் ரோ, 1 -7 9 செகண்ட் ரோ, 3 8 2 தேர்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஃபர்ஸ்ட் காலமா எழுதுறேன். இப்போ எழுதும் போது என்ன வரும்னு பாருங்க, 5 4 3. நெக்ஸ்ட் செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதுறேன். அப்போ 1 -7 9. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதுறேன். 3 8 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னென்ன வரும்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல ஆர்டர் எழுதிக்கோங்க. நம்மளுக்கு என்ன ஆர்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 x 3, அதாவது 3 ரோ அண்ட் 3 காலம். ஆல்ரெடி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்பர் ஆஃப் ரோ கிராஸ் நம்பர் ஆஃப் காலம். ஸோ இப்போ 3 rows and 3 column. So fourth sum over. Exercise 3.16 fifth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If A equal to matrixல values கொடுத்தாச்சு, then find the transpose of minus A. So minus A என்ன அர்த்தம்னா, so A ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். So minus A என்ன அர்த்தம், ஸோ இருக்கிற எல்லா வேல்யூவுக்குமே மைனஸால் மல்டிபிள் பண்ணணும். அதாவது இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னா -√7. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா உள்ளே இருக்க மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மைனஸ் இருக்கிறதுல ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே -3 என்ன ஆகும்னா +3, -√5னா +√5, +2 ஸோ -2, +√3 ஸோ -√3, -5 ஸோ +5. ஸோ -A மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ -A கம்ப்ளீட்டட். ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -A. அப்போ இந்த -Aக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்மளுக்கு இதுதான் -A. ஸோ டிரான்ஸ்போஸ்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணும்போது என்ன பாருங்க, ஃபஸ்ட்டு ரோவை நான் ஃபஸ்ட்டு காலமாக எழுதுறேன். ஸோ -√7 3. ஸோ செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுறேன். ஸோ √5 -2. So third column -√3 +5. So இப்போ இது ஆர்டர் எழுதிக்கலாம். ஸோ ஆர்டர் என்ன வரும், 3 row 2 column. ஸோ 3 x 2. இதுக்கு ஆர்டர் எழுதும் போது 2 row 3 column. ஸோ 2 x 3. Fifth sum completed. இப்போ எக்ஸசைஸ் 3.16ல செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the value of x, y and z from the following equation. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா x, y and z. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆர்டரும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2 row 2 column. இப்போ ரெண்டுமே என்ன மேட்ரிக்ஸ்னா 2 x 2 தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட், ஸோ ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் ரெண்டுமே ஈக்குவல் மீனிங். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல். அதே மாதிரி சிமிலர்லி கீழே இருக்கிறதுக்கும் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 = yன்னு எழுதலாம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம், y = 12ன்னு எழுதலாமா. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்க, 3 = z. ஸோ அது எப்படி எழுதலாம், z = 3 எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, x = 3. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பாருங்க 3/2 = 5. ஸோ அது கொஷின் ராங் தான். ஸோ நம்மளுக்கு தேவையானது x, y, z. ஸோ அது 3 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டதுனால ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. therefore x = 3, y = 12, z = 3. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செவன்த்தில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதிப்போம். ஸோ பார்க்கும்போது 2 row 2 column. இங்கே எக்ஸு ஒய் தனித்தனி எலமெண்ட்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ x + yன்றது ஒரே எலமெண்ட். அதே மாதிரி 5 + zன்றது ஒரே எலமெண்ட், xyன்றது ஒரே எலமெண்ட். அப்போது 2 row
2 காலம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 cross 2. அதே மாதிரி இங்கேயும் வரும்போது 2 cross 2, அதாவது 2 row 2 column. ஸோ இப்போ இதை ஈக்குவல் பண்ணி எழுதும்போது என்ன வரும்னு பாருங்க, x plus y equal to 6, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா x, y, z. ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம y equal to 6 plus x equal to ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகும். ஏன் நம்ம இங்கே ஒய்ன்னு வைக்கிறோம்னா ஒய்ன்னு தான் வைக்கணும்னு கிடையாது, எக்ஸ் கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது ஈக்குவேஷன் 1. ஸோ செகண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, 2 equal to 2. ஸோ ரெண்டுமே நியூமரிக் நம்பர்ன்றதால நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, 5 plus z equal to 5. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு வேரியபிள் தான். ஸோ இப்போ z நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ப்ளஸ் 5 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும், -5. அப்போ 5 minus 5, இப்போ z ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா 0. ஸோ z-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, xy equal to 8. ஸோ இப்போ xy equal to 8. ஸோ ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்க, ஸோ y equal to 6 minus xன்னு இருக்கு, இங்கே என்ன இருக்குன்னா xy equal to 8ன்னு இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்க y-ஐ நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்க, x y-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 6 minus x equal to 8. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, y equal to 6 minus x நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அதை நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ y-ஓட வேல்யூ என்ன, 6 minus x, அதை y-க்கு பதில் 6 minus x-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால x கூட 6-உம் மல்டிபிள் பண்ணும், x கூட x-உம் மல்டிபிள் பண்ணும். அப்போ x into 6 என்ன ஆகும், 6x minus x into x, x square equal to 8. நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது எப்பவுமே x ஸ்கொயர் நம்மளுக்கு ப்ளஸில் தான் வச்சுப்போம். ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க x ஸ்கொயர் எல்லாமே நான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ மாற்றும் போது பாருங்க, மைனஸில் இருக்க x ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஸோ மைனஸ் ப்ளஸில் இருக்க 6x ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது minus 6x, ஆல்ரெடி இருக்க ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம ட்ரீ மெத்தட் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும்னு பாருங்க, மல்டிபிள் பண்ணும்போது 8, ஆட் பண்ணும்போது -6. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 8 வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது -6 வரணும். இப்போ பாருங்க, 4 2s are 8. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 4 2s are 8 வந்தாச்சு. ஆனால் ஆட் பண்ணும்போது பாருங்க 4 + 2 நம்மளுக்கு என்ன ஆகும், 6. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு, -6. அதனால் நான் என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் மைனஸ் போடணும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, x ஸ்கொயர். ஸோ வெறும் x தான் இருக்கு. சப்போஸ் நீங்கள் கோஎஃபிஷியன்ட்டாக 2 இருந்துச்சுன்னா ஸோ டிவைடட் பை 2xன்னு போடணும். சப்போஸ் இங்கே x மட்டும் இருக்கிறதுனால நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா x மட்டும் போடுறேன். ஸோ எடுத்து எழுதும் போதுன்னு பாருங்க, x minus 4 into x minus 2 equal to 0. ஸோ அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது பாருங்க, x minus 4 equal to 0, x minus 2 equal to 0. அப்போ x equal to -4 equal to ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +4, -2 equal to ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +2. ஸோ xோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா x equal to 4 and x equal to 2ன்றதை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி z-ஓட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது x-ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ x equal to 4 and x equal to 2ன்றதை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் x equal to 4 in ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி சப்ஸ்டியூட் x equal to 2 in ஈக்குவேஷன் 1. ஸோ அப்போ 4ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்க, y equal to 6 minus 4. அப்போ y equal to 6ல 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ y equal to 6 minus, இப்போ இங்கே என்ன பண்ணணும், x இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2, y equal to 6ல 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x-ஓட வேல்யூ 2 கிடச்சிருக்கு, y-ஓட வேல்யூ 2 கிடச்சிருக்கு, z-ஓட வேல்யூ மட்டும் 1 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எழுதும் போது பாருங்க, ஸோ ரெண்டு சொல்யூஷன் எழுதணும். ஸோ அப்போ x, y, z, அதே மாதிரி x, y, z. ஸோ z காமன். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வரும்னா 0 தான் வரும். பார்க்கும்போது பாருங்க, x-க்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y-க்கு என்ன வேல்யூ கிடச்சிது, 2. அப்போ x 4 கொடுக்கும்போது y-ஓட வேல்யூ 2. அதே மாதிரி x-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y-க்கு 4. இப்போ 2 4. ஸோ 7th செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட்.
7th third sum கொடுத்திருக்காங்க. So order of matrix check பண்ணிக்கலாம். So இது 3 cross 1, இங்கேயும் 3 cross 1. பார்க்கும்போது பாருங்க x plus y plus z மூணுமே சேர்த்து ஒரே எலிமெண்ட் தான். So first row, second row, third row. அப்போ 3 காலம் பார்க்கும்போது 1. அதே மாதிரி 3 row 9, 5, 7 ஒரே ஒரு காலம். So 3 cross 1, இங்கேயும் 3 cross 1. So இப்போ ஈக்குவேஷன் எழுதலாமா? எழுதும்போது பாருங்க x plus y plus z equal to 9. So equation 1. So second பார்க்கும்போது x plus z equal to 5 is equation 2. So third one y plus z equal to 7 equation 3. So இப்போ பாருங்க y plus z equal to 7 first equation compare பண்ணுங்க x plus y plus z equal to 9. அதாவது x plus z ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 7. நான் அப்ப 7 எடுத்துட்டு போயிட்டு நான் ஈக்குவேஷன் 1ல x z க்கு பதில் போட்டுட்டேன்னா நமக்கு எதோட வேல்யூ கிடைக்கும்? இங்க x ஓட வேல்யூ கிடைக்கும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 3 in ஈக்குவேஷன் 1. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாருங்க x plus z க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப எது பேலன்ஸ் இருக்கும்? x. அப்ப x plus 7 equal to 9. அப்போ x equal to plus 7 equal to க்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும்? so minus 7. so x equal to 9 minus 7 என்ன ஆகும்? 2. so x equal to 2 வந்தாச்சா? next substitute equation 2 in equation 1. so second equation என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க x plus z equal to 5. அப்போ first equationல x z எடுத்துட்டு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? 5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு எதோட வேல்யூ கிடைக்கும்? y ஓட வேல்யூ கிடைக்கும். சோ இப்போ பாருங்க y plus 5 equal to 9. இப்போ y equal to 9 plus 5 equal to ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது minus 5. so y equal to 9ல 5 பொசிஷன் பேலன்ஸ் 4. சோ இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ z மட்டும் தான். சோ 3 ஈக்குவேஷன்லமே நமக்கு z இருக்கிறதுனால நீங்க எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்றேன்னா தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதாவது சப்ஸ்டிட்யூட் y equal to 4 in equation 3. சோ இப்போ ஈக்குவேஷன் 3 என்ன இருக்கு? y plus z equal to 7. சோ இப்போ y ஓட வேல்யூ என்ன இருக்கு? 4. இப்போ 4 plus z equal to 7. so z equal to 7 plus 4 equal to வந்துச்சுன்னா minus 4. so z equal to 3. நீங்க எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே z ஓட வேல்யூ 3 தான் வரும். so therefore x equal to 2, y equal to 4, z equal to 3. so இதோட exercise 3.16 completed ஆகுது. Thank you.